இன்று சென்னையில் சென்னை மாநகராட்சியின் சார்பாக மாதாந்திர கூட்டம் நடைபெற வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் மாநகராட்சி சார்பாக மாதத்துக்கு ஒரு கூட்டம் நடைபெற வேண்டும். அதற்கான எந்த அறிவிப்பும் வரவில்லை. இந்த மாத கடைசிக்குள் நடத்தும் தேர்தல் சமயம் என்ற காரணத்தால் தமிழக அரசின் மாநகராட்சி ஆணையம் ரிப்போர்ட்டை கொடுத்து கூட்டத்தை நடத்துறதுக்கு அனுமதி பெற்றார்கள், நடத்தாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் இப்போதைய நேரத்தில் நிறைய வேலைகள் நடக்காமல் இருக்கிறது. அந்த பணிகள் நடைபெறுவதற்கு மாநகராட்சி, எனக்கு கிடைத்த தகவல், மாநகராட்சி மேயர் பல முறை மாநகராட்சி ஆணையரிடம் இந்த கூட்டத்தை நடத்த அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ரிட்டர்ன் நோட் கொடுக்கல. மாநகராட்சி மேயர் பிரியா அவர்களும் இது சம்பந்தமாக பத்திரிகையில் வாயை திறக்கவில்லை. ஒரு சகமே சொல்றார்கள் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியேற்றதுக்கு அழைப்பு கொடுக்கலன்னு. அதுக்கு சம்பந்தமாக முதலமைச்சர் பிரியா தான் விளக்கம் கொள்ள வேண்டும். ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்றுடன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு சென்று சந்திப்பித்தார்கள். அதே போல மேயர் பிரியா அவர்களும் முதலமைச்சரை சென்று மரியாதை நிமித்தமாக சந்திக்க வேண்டும். அதான் சென்னை மாநகராட்சியின் மரபு. இந்த ஈகோவை பார்க்கக்கூடாது. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 2வது முறை பதவியேற்றவுடன் சென்னை மாநகர மேயர் என்ற சார்பில் அவரும் எதிர்க்கட்சி தலைவர் பேராசிரியர் அண்ணன் அன்பழகன் அவர்களும் 6வது வரிசையில் உட்கார்ந்து அவர்கள் யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியத்தில் பதவியேற்ற கலந்து கொண்டால் அப்போது சர்ச்சை ஏற்பட்டது. எப்படி 6வது வரிசை கொடுத்தார்கள், அதற்கெல்லாம் தாங்கிக் கொண்டு அவர் சென்றார்கள். அதே போல சுனாமி இருக்கும்போது நான் அப்போது மேயர் பொறுப்பு இருந்தேன். அவரும் அன்னைக்கு திமுக சார்பாக அவர் அன்னைக்கு சுனாமி அவர் நிதியை கொடுக்க வந்தார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு 50 பேர் நடுவில் தான் உட்கார வச்சாங்க. அவர் வரிசையாக எனக்கு முன்னாடி இருந்து வரிசையாக தான் பார்த்து ஒரு 30 செகண்ட் 1 நிமிஷத்துக்குள்ளார அவர் பார்த்தார். அதே போல அவர் இருந்து பார்க்கும்போது முன்னாள் முதலமைச்சர்களை பிரியா அவர்கள் உடனே முதலமைச்சரை பார்த்து சென்னை மாநகராட்சியின் கூட்டத்தை நடக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும், இல்லாட்டி மாநகராட்சி நிர்வாகம் ஸ்தம்பிக்கும், எந்த வேலையும் நடக்காது.